உனக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சக்திக்கும் லவ் ஆமே. அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண புரியாமே. உண்மையா? லவ்வா? நான் மேஜர் ஆனதும் சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்திக்கிட்டு தாத்தா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஐயோ, ஏன் தாத்தா? ஆமாமா, நீ மேஜர் இல்ல மைனர். உனக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியும். அது வரைக்கும் அம்மா தானே உனக்கு கார்டியனு. என்ன தாத்தா சொல்றீங்க? அந்த கொலைகாரி எனக்கு கார்டியனா? ஆமா. என்ன தாத்தா, கடைசியில நீங்களும் என்ன கைவிட பாக்குறீங்களா? அடட, நான் உன்னை விட்டு போக மாட்டேமா. தைரியமா இரு. என்ன மீறி இந்த வீட்டில் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னு வை, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். தாத்தா, நான் இங்க இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? எனக்கு பயமா இருக்கு தாத்தா. தாத்தா இருக்கிற வரைக்கும் நீ பயப்படவே பயப்படாத. உன்னை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போகணும்னா நீ முதல்ல மேஜர் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் உன்னை நான் கூப்பிட்டு போகணும்னா எந்த தடையும் இருக்காது. சொத்தெல்லாம் கூட உன் பேர்ல மாத்திக்கலாம். அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு போனாலும் யாரும் உன்னை தடுக்க முடியாதுல்ல. என்ன நான் சொல்றது புரியுதில்லம்மா? சரி தாத்தா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். அப்பதான் எனக்கும் நிம்மதி. அப்பா, நான் வரேன்ப்பா. என்னப்பா உண்ட மயக்கத்துல கதவை கூட பூட்டாம அப்படியே தூங்கிட்டீங்களா? அடையாப்பா நீ வேற. நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டா தூக்கம் வராது. வர்ற தூக்கமும் வராம போயிடும். மாப்பிள்ளை எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டுட்டு ஏன்பா இப்படி பொய் சொல்றீங்க? பாவம் மச்சான், எங்க எனக்கு தெரிஞ்ச கோவப்படுவேன்னு அங்க போறேன் இங்க போறேன்னு பொய் சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஏன்பா இப்படி பொய் சொல்றீங்க? ஏன்பா, நான் போய் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ மட்டும் ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே. நீ பெரிய யோக்கியமா? ஏன்பா என்னாச்சு? நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கிற கடுப்புல பேசுறீங்களா? எதை மறைச்சேன், எப்ப மறைச்சேன்? என் பிறகு உன் கல்யாணத்துக்கு எப்படிப்பட்ட பொண்ணை பார்க்கணும், எந்த மாதிரி பொண்ணை முடிவு பண்ணணும்னு நான் ராத்திரி பகலாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். என் கனவெல்லாம் கலைச்சிருவ போல் இருக்கேன். நீ மட்டும் எங்களை மீறி எங்களுக்கு பிடிக்காத முடிவெடுத்த நானும் உங்க அம்மா விஷம் குடிச்சு செத்து போவோம். ஏன்பா விஷயம் என்னன்னு சொல்லாம எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் அதுவாமே. அப்படியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எந்த பொண்ணுக்கும் எனக்கும் அது இருக்குன்னு சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உனக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சக்திக்கும் லவ் ஆமே. அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண புரியாமே. உண்மையா? லவ்வா? எனக்கும் சக்திக்குமா? யார் சொன்னது? முதல்ல அதை சொல்லுங்க. நம்ம மாப்பிள்ளை தான் சொன்னாரு. என்ன உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு டென்ஷன் ஆயிட்டியா? மண்ணாங்கட்டி, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கும் அறிவில்ல, உங்ககிட்ட சொன்ன மச்சானுக்கும் அறிவில்ல. என்னப்பா சொல்ற? சக்தி என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப், அவ்வளவுதான். எனக்கும் அவளுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த லவ்வும் இல்ல, வெங்காயமும் இல்ல. ஒன்னா ஒர்க் பண்ணா லவ் பண்ணி தான் ஆகணுமா? லவ்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு? பாவம் அந்த பொண்ணு சின்ன வயசுலயே ஏகப்பட்ட கடமையோட இருக்கா. அந்த பொண்ணு நான் எதுக்குப்பா கேட்க போறேன்? நம்ம மாப்பிள்ளை தான் சொன்னாரு, அதனால தான் கேட்டேன். அவரு சொன்னா அப்படியே நம்பிடுறதா? கேட்கறதுக்கு ஒரு முறை வேண்டாம்? வரட்டும் வரும். என்கிட்ட கேட்காம எதுக்கு உங்ககிட்ட சொன்னாருன்னு கேட்கிறேன். இங்க பாருங்கப்பா, இந்த விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லாதீங்க. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவா. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆனா என் பிள்ளை என்னோட தெளிவாக தான் இருக்கான். ஆனா மாப்பிள்ளை தான் ரொம்ப அப்பாவியா இருக்காரு. அதனால தான் எனக்கே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னப்பா இருமுறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. 2-3 நாளா விடிய காலம்
ஒரு வேலையா வெளியே போக வேண்டியிருந்துச்சு. அதான் இருமல் நினைக்கிறேம்மா. மாப்பிள்ள ஆபீஸ் போயிருக்காரம்மா. ஆமாப்பா, என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது மனசுல நினைச்சுக்கிட்டு குழம்பிட்டீங்களா என்ன? தமிழ்ச்செல்வியை பத்தி தப்பா நடிச்சது உண்மைதான். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் அவ மேல எந்த சந்தேகமும் எனக்கு வரலம்மா. ஆனா ஏன்பா இழுக்கிறீங்க? மனசுல எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டுருங்க. அப்பதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இல்லனா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். ஐயோ, அந்த பொண்ணை தப்பா பேசியிருந்தா எனக்கு சோறு கூட கிடைக்காதும்மா. நான் வந்த விஷயமே வேறம்மா. நமக்காக, அதுவும் கல்யாணத்துக்காக தமிழ் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்கம்மா. அவங்க இல்லைன்னா உன் கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடக்காதும்மா. அதனால அவங்கள நேரில் பார்த்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. அப்பா, தமிழக்கா ஹாஸ்டல்ல இருக்காங்க. அங்க போய் பார்க்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. இல்லைம்மா, நான் அவங்கள பார்த்தே ஆகணும்மா. என்ன நல்ல மனசுமா. நம்ம தராதரம் தெரிஞ்சிக்காம, நம்ம சொத்து என்ன, நம்ம பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சிக்காம, நம்ம நல்ல மனசை வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க பாரு. அதுக்காகவே அந்த பொண்ணுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணுமா. அடடா, வாங்க துறவையில. வாங்க முதலாளி. தேவையில்லாத சமயத்துல நான் நுழைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்னம்மா கீதா? அது உங்களுக்கு தானே அங்கிள் தெரியும். தேவையில்லாத நேரமா இல்லையான்னு தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்னம்மா பண்றது, வயசாகி போயிடுச்சுல, சரியா காது கேட்க மாட்டேங்கம்மா. ஆமா, வரும்போது தமிழ்ச்செல்வியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? துறவேலு, நீ என்னதான் எனக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் நீயும் எனக்கு கூட பிறக்காத தம்பி மாதிரி தான்ப்பா. நான் யாரை கூப்பிட்டாலும் உன் பேரை சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நாம 2 பேரும் பழகி இருக்கோம். கீதா கௌதம் கல்யாண வேலையெல்லாம் ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. பத்திரிக்கையாவது எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்ன முதலாளி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இல்லாமல கல்யாணம்? உங்க ஆசீர்வாதத்தோட உங்க தலைமையில தான் இந்த கல்யாணமே நடக்கும். என்னம்மா கீதா? உன் பொண்ணுக்கு எப்பொழுதுமே என்ன பிடிக்காது, இப்ப மட்டும் பிடிக்க போகுதா என்ன? பரவாயில்ல துறவேலு, நான் சொல்றதை நீ கேட்டினா அது உனக்கு நல்லது, இல்லன்னா அந்த தமிழ்ச்செல்விக்கு தான் நல்லது. என்ன முதலாளி சொல்றீங்க? துறவேலு, நீ எவ்வளவு வேணாலும் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். ஆனா உனக்கு நான் நல்லது செய்யணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாரு, நீ அந்த தமிழ்ச்செல்வியை நம்பவே நம்பாத. பார்க்க தான் ஆள் அப்பாவை மாதிரி தெரியவா, பேசும்போதும் ரொம்ப தன்மையா தான் பேசுவா. ஆனா நம்பிடாத. ஆனா உள்ளுக்குள்ள பெரிய ராட்சசி மாதிரி அவ. அதோட வெளிப்பாடுதான் தாலி கட்டின புருஷனையே போட்டு தள்ளினது. இவ்வளவு ஏன், பெத்த பொண்ணு நிக்கிதா அம்மாவை பார்த்த உடனே சுடுபால பார்த்த பூனை மாதிரி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா அவ. அப்பனா அந்த தமிழ் எந்த அளவுக்கு குடும்பக்காரியா இருப்பான்னு தெரிஞ்சுக்கோ. 10 வருஷம் ஆள் இல்லாத காட்டுல மிருகங்களோட வாழ்ந்தவங்களை கூட நம்பிடலாம். ஆனா 10 வருஷம் ஜெயில ஊர்ல இருக்க கேடி பயல்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வாழற இடத்துல வாழ்ந்தவன் இந்த தமிழ்ச்செல்வி. ஏன் இவ்வளவு ஏன், அவ கூட பழகினாலே ராக்கின்னு ஒரு பொண்ணு, அவ காசிமேடு பொண்ணு, அவ கூட அவ வாழ்ந்திருக்கானா, அவ எப்பேற்பட்டவன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டியதானே? இந்த தமிழோட பிளான் என்ன தெரியுமா? கௌதம கீதாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கீதாவை கைக்குள்ள போட்டுக்கணும், கௌதம க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் ஒன்னாக்கிட்டு தானே எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிருக்கா. அங்கிள், உங்களுக்கு நல்லா தான் பேச தெரியும்னு நினைச்சா, ஆனா கதை கூட ரொம்ப நல்லா சொல்றீங்களே. உங்க கதை ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். பாத்தியா துறவேல, உன் பொண்ணு என்ன கிண்டல் பண்றத? சரி, யார் தலையெழுத்த யார் மாத்த முடியும்? எப்படியோ போங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா, தமிழக்காவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? போலாம் போலாம். ஆனா முதலாளி சொன்னது உண்மையா இருக்குமோ? நான் நினைச்சேன் உங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு குட்டையை குழப்பிட்டு போயிட்டாரு. நீங்களும் அதை நம்பிட்டீங்க. தமிழக்கா ரொம்ப நல்லவங்கப்பா, சொக்க தங்கம். அவங்கள உரசி பார்க்குற யோகிதை இந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது. நீங்க 2 பேரும் நல்லது செஞ்சிருந்தா தானே நல்லதை பத்தி யோசிக்கிறதுக்கு. உங்களால திருத்தவே முடியாது.
நிக்கிதா, சித்திக்கிட்ட காஃபி கேட்டிருக்கேன், போய் வாங்கிட்டு வா. நிக்கிதா, உன்கிட்ட தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் காஃபி வாங்கிட்டு வா. நான் போக மாட்டேன் டாடி. ஏன் காலையில யார் மேல உனக்கு கோவம்? உங்க மேலயும் சித்தி மேலயும் தான். ஏன் நாங்க என்ன செஞ்சோம்? நீங்களும் சித்தியும் என்ன ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு அந்த கொலைக்காரிக்கிட்ட விட பாத்தீங்கல்ல, அதான் கோவம். இங்க பாரு நிக்கிதா, அம்மாவையும் பொண்ணையும் பிரிக்கிறது பாவம். ஒன்னா சேர்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு வேணா தப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பிடிக்காததை செய்யறது தப்பு தான். அப்படி பார்த்தா எனக்கு பிடிக்கலனாலும் உனக்கு பிடிச்சதுன்னு நான் எவ்வளவு விஷயங்களை சம்மதிச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு ஹாஸ்டல் பிடிக்கலன்னு சொன்னேன், உன் விருப்பத்துக்காக ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. தாத்தாவை ஊருக்கு அனுப்ப வேணான்னு சொன்னேன், நானும் அதுக்காக ஊருக்கு அனுப்பாம இங்கேயே வச்சு இம்சப்படல. அதே மாதிரி கீதாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், நானும் உனக்காக தானே சரின்னு சொன்னேன். உனக்காக நான் எவ்வளவு விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட உன் விருப்பத்துக்காக எல்லா விஷயத்துக்கும் நான் விட்டு கொடுத்து போகலையா? ஆனா நீ எனக்காக ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. சொல்லு, நீ செய்யறது நல்லாவா இருக்கு? டாடி, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததை நீங்க செய்ய சொல்றீங்க. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க சொல்றீங்களா? உடனே செய்றேன். ஸ்போர்ட்ஸ்ல கோல்ட் மெடல் வாங்கணுமா? ட்ரை பண்ணி வாங்குறேன். ஆனா தயவு செஞ்சு எனக்கு பிடிக்காத அந்த கொலைகாரி கூட சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பாருங்க இந்த பிரச்சனையே வராது. ஏன் எதுக்கு இப்படி சொல்ற? டாடி, நான் இப்போ மைனர், எப்போ மேஜர் ஆவேன்? இதை எதுக்கு நீ இப்ப கேக்குற? நான் மேஜர் ஆனதும் சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்திக்கிட்டு தாத்தா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. தாத்தா சொன்ன மாதிரி நான் ஊருக்கு போயிட்டேன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. என்ன பெத்தம்மான்னு சொல்றீங்களே, அவங்களுக்கும் பிரச்சனை வராது. அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் நிக்கிதா, என்ன கீதா, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? அவ பேசல மாமா, உங்க மாமா அவளை அப்படி பேச வைக்கிறாரு. குழந்தைங்களுக்கு கசப்பு ரொம்ப பிடிக்காது, ஆனா அதான் உடம்புக்கு நல்லது. இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ஆனா உடம்புக்கு அது கெடுதல். இப்படி ஒரு நிலைமையில தான் நிக்கிதா நம்மள பாடா படுத்திட்டு இருக்கா. கடவுளே, மாமாக்கு ஏன் தான் இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கோ தெரியலையே. அவர் வயசுக்கு எப்படி பக்குவமா நடந்துக்கணும், ஆனா அடுத்தவங்களை நிம்மதி இல்லாம செய்யறதே அவருக்கு வேலையா போச்சு. நீங்க இப்படி ஒரு விஷயத்துக்கே அதிர்ச்சி ஆயிட்டீங்க. நான் எவ்வளவு விஷயத்தை கேள்விப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல மாமா. இப்படியே விட்டா இது சரியா வராது. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். உஷா வேலைக்கு போனால் பணம் கிடைக்கும்னு நான் தான் வேலைக்கு போகணும்னு ஒத்த காலில் நின்னேன். ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன் தலைக்கு கிரீடம் வரும்னு பார்த்தா வெடிகுண்டுல வந்திருக்கு. உஷா வேலைக்கு போனால் பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சா வீடு வாங்கலாம், வசதியாக இருக்கலாம்னு சொன்னேன். ஆனால் நான் போய் அங்கே மாட்டிக்குவேன்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வில்லேஜில் வாழ்ந்துட்டேன். இனி வாழ போகிற நாளாவது சிட்டியில் வாழலாம்னு பார்த்தா என்ன மறுபடியும் வில்லேஜுக்கு விரட்டுறாங்களே. அப்பா, என்ன பண்ணுறதுனே புரியலையே. அப்பா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அப்பா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உஷா காக்காவும் உங்க சாப்பாட்டு பிரச்சனைக்காகவும் நீங்க அங்க போக வேண்டிய சூழ்நிலையை புரிஞ்சுதான் ஆகணும்ப்பா. ஏன் பிறகு நான் அங்கே ஒரு வாரம் தங்கினா போதும்ல? என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே நீங்க அங்கதான். முக்கியமா உஷாவுக்கு வேலை பர்மனன்ட் ஆகி டெலிவரி ஆகி சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் நீங்க அங்கேயே தான் சாகணும். எப்பா ரகு? இல்ல வாழணும்னு சொல்ல வந்தேன். சரிப்பா, சீக்கிரம் கிளம்புங்க, டிராஃபிக் ஜாம் ஆயிர போகுது. இவன் ஒருத்தன், இவன் சொல்ற மாதிரி நான் வாழ்றதுக்கு பதிலாக சாகத்தான் போறேன்னு நினைக்கிறேன். வேணாம், இது எனக்கு சரியா வராது. நான் உஷா வீட்டுக்கு போகக்கூடாது, ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? ரெடி ஆயிட்டீங்களா? நான் இன்னும் குளிக்கவே இல்லைப்பா.
என்ன இன்னுமா குளிக்கல? ஆ சீக்கிரம் போங்கப்பா, டைம் ஆகுது. சரி சரி இந்த கிளம்புறேன். மாட்டான் போல் இருக்கு. பா, என்ன மாசம் மாசம் போறீங்க? சீக்கிரம் போங்க. ரெடியா ரெடியா. குண்டக்க மண்டக்க வேலை செய்யறாருன்னா அது எங்க அப்பாவா தான் இருக்கும். நான் சொன்னா செய்யவே மாட்டாரு. அவருக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாரு. ஆனா அந்த வேலை யாருக்கும் பிடிக்காது. அப்பா, அப்பா, என்ன கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டீங்களா? எதுக்குப்பா சத்தம் போட்டீங்க? சத்தம் வரல, என்னாச்சு? அப்பா! 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 என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? நூறு 150 கிலோ இருப்பார் போல இருக்க. எதை பார்த்து பயந்தாருன்னு தெரியலையே. ஆ? அப்பா, 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 இங்க பாருங்கப்பா. அப்பா, அப்பா, என்னப்பாச்சு? எப்படி பாத்ரூம்ல விழுந்தீங்க? இவங்கிட்ட ஏதாவது சொல்லி ஏமாத்தணுமே, இல்லாட்டி என்ன ஊருக்கே பார்சல் பண்ணி அனுப்பிடுவான். அப்பா, உங்களை தான் கேக்குறேன். என்னாச்சுப்பா? ஆமா என்ன ஆச்சுப்பா? நீ என்ன குளிக்க போன்னு சொன்னியா? நானும் குளிக்க உள்ள போனேனா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கேன்னு முக கழுவுறான்னு சோப்பு எடுத்து தேய்ச்சனா, அப்போ சோப்பு கீழே விழுந்துருச்சு. தேடுனா கால் மேல சோப்பு வச்சனா இல்ல சோப்பு மேல கால் வச்சனா? விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுப்பா? என்னப்பா நீங்க ஊருக்கு கிளம்பும் போது இப்படி பண்ணிட்டீங்க? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம். ஆமா என்ன ஆச்சுப்பா? நீ என்ன குளிக்க போன்னு சொன்னியா? நானும் குளிக்க உள்ள போனேனா உடம்பு ஒரு மாதிரியா இருந்ததுனால முகம் மட்டும் கழுவலாம்னு சோப்பு எடுத்து தேய்ச்சனா, அப்போ சோப்பு கீழே விழுந்துருச்சு. தேடுனா கால் மேல சோப்பு வச்சனா இல்ல சோப்பு மேல கால் வச்சனா? விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுப்பா? என்ன இவரு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றாரு? ஏதோ ஒரு படத்துல வர மாதிரி தலையில அடிபட்டு இருக்குமோ? என்னது இது, வம்ப போச்சு. அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? ஆமா என்ன ஆச்சுப்பா? நீ என்ன குளிக்க போன்னு சொன்னியா? நானும் குளிக்க உள்ள போனேனா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கேன்னு முக கழுவுறான்னு சோப்பு எடுத்து தேய்ச்சனா, அப்போ சோப்பு கீழே விழுந்துருச்சு. தேடுனா கால் மேல சோப்பு வச்சனா இல்ல சோப்பு மேல கால் வச்சனா? விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுப்பா? எனக்கு இப்ப பைத்தியம் பிடிக்க போகுது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க. என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா, மேல பாக்காதீங்க, பிளாஷ்பேக் போயிருவீங்க. ஊருக்கு போகணும், கிளம்புங்கப்பா. அடப்பாவி மகனே, இந்த நிலையிலேயே என்ன ஊருக்கு கூட்டு போக பாக்குறியா? அப்பா, எந்திரிங்க. எதுக்குறதுக்கு? கீழே விழுந்துட்டீங்கல்ல, கொஞ்சம் எந்திரிச்சு நடந்தா சரியாயிரும். வாங்க, எந்திரிங்க. மெதுவா. அவ்வளவுதான். அப்பா, என்னப்பா? ஏன்பா ஏன் இப்படி கத்துறீங்க? எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? தெரியலையப்பா, காலை கீழவே வைக்க முடியல. வலினா வலி, அப்படி ஒரு வலி. காலை உடைச்சிட்டீங்களா? சரி, பாத்ரூம்ல எப்படி விழுந்தீங்க? நீங்க பேசுறத பார்த்தா தலையில அடிபட்டு இருக்குன்னு நினைச்சேன். இப்ப கால் வலிக்குதுன்னு சொல்றீங்க. கால் அடிபட்டா எப்படி மென்டல் மாதிரி பேசுவாங்க?
என்ன ஆச்சுப்பா? ம். நீ என்ன குளிக்க போன்னு சொன்னியா? நானும் குளிக்க உள்ள போனனா உடம்பு ஒரு மாதிரியா இருக்கேன்னு முக கழுவுறாம something wrong. சோப்பு எடுத்து தேய்ச்சனா, மச்சானுக்கு உடனே போனை போட்டு வர வைக்கணும். அப்போ சோப்பு கீழே விழுந்துருச்சு. தேடுனா கால் மேல சோப்பு வச்சனா. மச்சான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க. ஆமாமா, வெரி அர்ஜென்ட். சீக்கிரம் வாங்க மச்சான். ஓ வலியே தமிழிலே. ஓ, கால் மேல சோப்பு வச்சனா இல்ல சோப்பு மேல கால் வச்சனா? விழுந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுப்பா? ஆ? ஐயோ, நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. ஆ, இதே பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இல்லையே. என்னாச்சுன்னே தெரியலையே. ஆ, இப்ப என்ன பண்றது? வலிக்குதே. என் நடிப்புல அந்த பையன் ஏமாந்துட்டான். வாங்க மேடம், உட்காருங்க. நீயும் உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உட்காரு. கீதா, இப்ப நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட. அதுவும் என் மச்சினனுக்கு மனைவியாக போற. அதனால இனிமே நீ என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும். என்ன சரியா? மேடம்னு கூப்பிட்டா ரொம்ப அந்நியமா இருக்கிற மாதிரி இருக்கும். இனிமே நீயும் உஷா மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி தான். ஆமா, கௌதம் எங்க வெளியில போயிருக்காரா? இல்ல, இருக்காருக்கா, உள்ளதா இருக்காரு. மாமா, மாமா. ஆ வாங்க நீ. வணக்கம் நீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, உன் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. கீதா, அன்னைக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா போ. அச்சச்சோ, மறந்தே போயிட்டேன். என்னக்கா சாப்பிடுறீங்க? இப்ப எதுவும் வேண்டாம், அப்புறம் சாப்பிடுறேன். ஆமா, நிக்கிதா எப்படி இருக்கா? நல்லா தான் இருக்கா நீ. கூடிய சீக்கிரம் நிக்கிதா உங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி கீதா அதை செஞ்சிடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.